நம்ம இனி இந்த ஊர்ல இருந்தோம்னா அந்த குழந்தையோட அப்பன் அந்த குழந்தை எங்கன்னு கேட்டு என்னை கொன்னே போடுவான். பேசாம புரோக்கர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எஸ்ஆயிர வேண்டிதான். டேய், குமார் நம்ம கிட்ட பணம் வாங்குறதுக்கு ஆசையா வருவான். வந்தவனை மேல அனுப்பிச்சிட்டு அவன் உடம்ப மண்ணுக்குள்ள அனுப்ப வேண்டியதான். வேற கசகசன்னு பாடா. இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. குமார் பாவம். இன்னைக்கு குமார் கதி தான் நாளைக்கு எனக்கும். இவன் கூட இருக்கிறது என்னைக்கு நமக்கு ஆபத்து தான். சந்தோஷ், சஞ்சீவோட கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் இல்லடா. அதனால நமக்கு வேற என்ன வழி இருக்குன்னு யோசிக்கணும். அதாம்மா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸ்ரீஜா மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் வந்து பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தானா நம்மளோட பாதி பிரச்சனை அப்பவே சால்வ் ஆயிருக்கும். எனக்கு வந்த கோவத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல வச்சு ஸ்ரீஜாவை பலார் 4 அரை அரைஞ்சு விரட்டி விட்டுருப்பேன். நீங்க தாமா தடுத்துட்டீங்க. டேய், மா தைரியமா வாமா, வா. என்ன ஸ்ரீஜா, 3 பேரும் நம்மள இப்படி முறைக்கிறாங்க. நாம வீட்டை விற்க விடாம தடுத்த கோவமா இருக்குமா? கோவமா இருக்குமாவா? கோவந்தாமா. ஆனா அதுக்கெல்லாம் நாம இனிமே பயப்படக்கூடாது. எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இனி அந்த அபிக்கு யார் சப்போர்ட்டா வந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போய் கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் மேல போறேன். ஏய், நானும் வரேன்டி. மா, இதுக்கு மேலேயே இவளுங்களை வீட்டுல வச்சிருந்தா மலைப்பாம்பு எடுத்து நாமளே நம்ம கழுத்துல சுத்திக்கிறதுக்கு சமமா. நீங்க வேணா அமைதியா இருங்க. ஆனா என்னால முடியாது. இப்பவே போய் அவங்க 2 பேரையும் அடிச்சு இந்த வீட்டை விட்டு நான் விரட்ட போறேன். சந்தோஷ், நில்லு. சொன்னா கேட்க மாட்டேன். உனக்கு இருக்கிற கோவம் எனக்கு இல்லையா? கோவத்துல மனசுக்குள்ள எரிமலையா குமிரிட்டு இருக்கேன். ஸ்ரீஜாவை எதுவும் பண்ண மாட்டோம், இந்த வீடு உடையறதுக்கு நாம காரணமா இருக்க மாட்டோம்னு நம்ம அபி கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கோம். அத மறந்துடாதடா. மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாமா. அபிக்கு நம்ம பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக இந்த சூன்யக்காரி போடுற ஆட்டத்தெல்லாம் பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? நான் பாத்துட்டு சும்மா இருக்க சொல்லலடா. நமக்கான நேரம் வர வரைக்கும் உன்னை பொறுமையா காத்துட்டு இருந்தா சொல்றேன். இப்ப நமக்கு ஸ்ரீஜா முக்கியம் இல்ல, சஞ்சீவும் அபியும் தான் முக்கியம். சஞ்சீவை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம ஜெயிலுக்கு அனுப்பிடக்கூடாது. நாம அதுக்கு விட்டுடவே கூடாது. எப்படியாவது அவன் கடனை அடைச்சு சஞ்சீவ காப்பாத்தணும்டா. ஆனா எப்படி காப்பாத்த போறோன்னே தெரியலையே. கடவுளே, எப்படியாவது என் பிள்ளைய நீதான் காப்பாத்தணும். சீதா, அழாத சீதா. ஏதாவது பண்ணி நம்ம கடன் அடைச்சிடலாம். இதுக்கு மேல நம்ம என்னங்க பண்றது? எப்படிங்க கடன் அடைக்கிறது? அபியும் சஞ்சீவும் பணத்துக்காக கஷ்டப்படுறத
பெத்தவளா என்னால பாத்துட்டு இருக்க முடியலங்க. மா, நான் சொல்றத கேளுங்க. நான் ஸ்ரீஜாவுக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன். ஸ்ரீஜாவுக்கு ஜீவானம்சமா நம்ம சொத்துல பாதி போனா கூட பரவாயில்லமா. மிச்ச சொத்தை வச்சு சஞ்சயோட கடனை அடைச்சிடலாமா? சந்தோஷ், நீ கோவத்துல சூழ்நிலை புரியாம பேசிக்கிட்டு இருக்க. சஞ்சீவோட கடன் அடைக்கிறதுக்கு இன்னும் 25 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ ஸ்ரீஜாவை டைவர்ஸ் பண்ணி ஜீவனாம்சம் கொடுத்து சொத்தை வித்து கடன் அடைக்கிறதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லை. நம்மளால அபி சஞ்சீவ் தான் இப்ப வரைக்கும் காப்பாற்ற முடியல. அவளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தையாவது காப்பாத்தணும்ல. கொஞ்சம் பொறுமையாடுறா. ஐயோ அப்பா அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேனா எனக்கு வர கோபத்துக்கு நீ அறியாம ஸ்ரீஜாவையும் அவங்க அம்மாவையும் கொன்னால கொன்றுவேன். என் கோபம் அடங்குற வரைக்கும் நான் எங்கேயா வெளில போயிட்டு வரமா? டேய் டேய் சந்தோஷ், என்னங்க இவன் எப்படி பேசிட்டு போறான்? நீ விடு சீதா, கோவம் குறைஞ்சா தன்னால வீட்டுக்கு வர போறான். நீ ஏன் இதுக்கு டென்ஷன் ஆகுற? ஏ ஸ்ரீஜா, ம் குடும்பமே நம்ம மேல செம்ம காண்டுல இருக்கு. ஆனா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி வலியையும் தாங்க முடியாம கத்தவும் முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்கடி. இருக்கணுமா? அந்த அத்தையும் சந்தோஷம் அபிக்கு சப்போர்ட் பண்ணி கடனை அடைக்கிறதுக்காக எனக்கே தெரியாம அந்த வீட்டையே விக்கணும்னு நினைச்சாங்கல்ல. அவங்களுக்கு நான் யாருன்னு காட்ட வேணாம்? சரிடி, அவங்க எப்படி வீட்டை விக்க போறாங்கன்னு கண்டுபிடிச்சே நீ? அதெல்லாம் எல்லா இடத்துலயும் நான் ஆள் போட்டிருக்கமா. ஓ, யாரு என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிரும். சந்தோஷம் அத்தையும் பண்ண வீட்டை பார்க்க போகும்போதே நான் அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஆள் அனுப்பிட்டேன். ஆஹா. இங்க பாருங்க, நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தோஷம் அத்தையும் எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு உடனே சொல்லணும். சரிங்க மேடம். இனிமே உங்களுக்கு இதுதான் வேலை. சொல்றேன் மேடம், கண்டிப்பா சொல்றேன். இந்த பணத்தை வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ம். வர்றேன் மேடம். அண்ணா, யாருண்ணா கார்ல வந்துட்டு போறாங்க? இந்த வீட்டு ஓனர்யா. அப்படியா? எதுக்கு வந்துட்டு போறாங்க? இந்த வீட்டை விற்க போறாவலாம். ஓ, 7 கோடி சொல்லுவாங்க, நீ வாங்கிக்கிறியா? 7 கோடியா? நம்மளுக்கெல்லாம் தெரு கோடி தானே லாய்க்கு. ஏய் பலே கில்லாடுதா ஸ்ரீஜா, நீ வர வர வேற லெவல்ல போயிட்டு இருக்க நீ. அம்மா, வெற்றியை நினைச்சு சந்தோஷப்படுற நிலைமையில நாம இப்போ இல்ல. அந்த குமார் சஞ்சீவ் கிட்ட மாட்டக்கூடாது. அபிக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை எங்க இருக்குன்னு நாம தேடி கண்டுபிடிக்கணும். அப்பதாமா எனக்கு நிம்மதியா இருக்கும். ஆமா ஆமாடி, அந்த புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி குமார் சஞ்சீவ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டானா அவனை ஊரு விட்டு அனுப்பிட்டியான்னு கேளவனே. ம். டேய், என்ன? ஸ்ரீஜா ஃபோன் பண்றாடா. இப்பதான் பாத்துட்டு வரோம், அதுக்குள்ளேயும் ஃபோன் அடிச்சிட்டா. என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க மேடம். என்னாச்சு? குமார வர சொல்லிருக்கேன் மேடம். பணத்தை கொடுத்து அவனை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். சரி, இப்ப நான் கேக்குறதுக்கு மட்டும் தெளிவா பதில் சொல்லு. மங்காவையும் குழந்தையையும் உன்னால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? உன்னால முடியாதுன்னா சொல்லு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். ஐயோ மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. மங்காவை கண்டுபிடிச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. 2 நாள் தான். அதை தாண்டிச்சு நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியதா இருக்கும். போனவே. டேய் மணியர், May I come in, madam? Yes, come in. Good morning, madam. I'm Durga, Purna madam oda PA. Oh, hi Durga. MD என்ன உங்களை பர்சனல் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண சொல்லிருக்காங்க. பூர்ணா சொன்னாங்களா? ஆமா மேடம்.
உங்களுக்கு எது வேணும்னாலும் என்ன கூப்பிடுங்க, நான் உடனே பண்ணி கொடுத்துடுறேன். சரி, நான் கூப்பிடுறேன். இப்ப எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அதை பார்க்கணும். நீங்க கொஞ்சம். ஓகே மேடம். இந்த அபிய காக்கா புடிச்சு கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. பூர்ணா கால் பண்றாங்க. ஹலோ அபி, உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ்க்கு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு பூர்ணா. அப்ப நீங்க நார்மல் மோட்ல தானே இருக்கீங்க? சொல்லுங்க பூர்ணா. ஒன்னும் இல்ல அபி, ஒரு ஃபாரின் ஆர்டர் வந்திருக்கு, ரொம்ப பெரிய ஆர்டர். முடிச்சு கொடுத்தா நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா டைம் ரொம்ப கம்மியா சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்க சோர்ஸ வச்சு அவ்வளோ பெரிய ஆர்டரை அவங்க சொல்ற கம்மியான டைம்ல முடிக்க முடியும்னு எனக்கு தோணல. அதான் சரி, அத பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு நேத்து ஃபோன் பண்ண. ஆனா சரியா பேச முடியல. அப்புறம் நானே அந்த ஆர்டரை முடிக்க பாசிபிள் இல்லைன்னு நினைச்சு வேண்டான்னு கேன்சல் பண்ணிட்டேன். கிளையண்ட் ஆர்டர் முடிக்க எவ்வளவு டைம் தரதா சொன்னாங்க? 4 days டைம் சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிற மேன் பவரை வச்சு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணா கூட ஆர்டரை ஃபினிஷ் பண்ண 10 days ஆகும். பூர்ணா, கிளையண்ட் அவ்வளவு கம்மியான டைம் கொடுத்திருக்காங்க? அதுவா, கிளையண்ட் இந்த ஆர்டரை ஆக்சுவலா வேற கம்பெனிக்கு கொடுத்திருக்காங்க. அந்த கம்பெனி ஒர்க்கு கிளையண்ட்டுக்கு திருப்தியே இல்ல. அதான் கிளையண்ட் நீங்க பண்ணி கொடுத்த ஒர்க்கை பார்த்து நம்ம கிட்ட வந்திருக்காங்க. அவங்க டார்கெட் டைம் முடிய இன்னும் 4 days தான் இருக்கு. அதான் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம அந்த ஆர்டரை மட்டும் நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பெரிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி பூர்ணா, நீங்க கிளையண்ட் கிட்ட திரும்பவும் பேசி ஆர்டர் எடுக்க ட்ரை பண்ணுங்க. என்ன அப்படி சொல்றீங்க? நமக்கு லேபர் வேற டிமாண்ட்ல இருக்கு. இதுலயும் இந்த ஆர்டர் எடுத்து சொன்ன டைமுக்கு முடிக்காம போனாலும் இல்ல அவங்க எதிர்பார்க்கிற குவாலிட்டி நம்ம கிட்ட குறைஞ்சிட்டாலும் பெனால்டி போடுவாங்க. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்னும் ஆகாது பூர்ணா, என்ன நம்புங்க. நம்ம சொன்ன டைமுக்குள்ள அவங்க கேட்கறத விட அதிகமான குவாலிட்டியோட நம்ம ஸ்டாஃப்ஸை வச்சு ஆர்டரை முடிச்சு கொடுத்துடலாம். தேவைப்பட்டா மட்டும் ஆளை எடுத்துக்கலாம். என்ன அப்படி சொல்றீங்க? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்ம ஸ்டாஃப் எப்படி இவ்ளோ பெரிய ஆர்டரை முடிப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க? நீங்க இந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் சம்பளம் மட்டும் இல்லாம பெர்சன்டேஜ் தரேன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு ஆர்டரை டைம்குள்ள முடிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. ஸ்டாஃப்ஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன். லாபத்துல பெர்சன்டேஜ் தர உங்களுக்கு இதுல சம்மதமான்னு மட்டும் சொல்லுங்க. அபி, நீங்க என் ரோல் மாடல். கம்யூனிசம் சமதர்மம் தான் உங்க கொள்கை ஏன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அத நான் வேணான்னு சொல்லுவேனா? நான் என் லாபத்தை எல்லாருக்கும் கொடுக்கறேன். நீங்க நம்ம ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் பேசிட்டு வாங்க. ஓகே பூர்ணா, நான் பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். செல்வியக்கா, என் கேபினுக்கு கொஞ்சம் வாங்கல. உடனே வரேன். சொல்லு அபி. செல்வியக்கா, நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் வர சொல்லுங்க, நான் கொஞ்சம் பேசணும். சரி. உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். நம்ம எம்டி மேடம் இப்பதான் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. நாங்க வேண்டான்னு சொன்ன ஆர்டரை உங்க எல்லார் மேலயும் நம்பிக்கை வச்சு நான் எடுக்க சொல்லிருக்கேன். நார்மலா நாம அந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்க 15 நாள் ஆகும். ஆனா அந்த ஆர்டரை நாம 4 நாள்ல முடிச்சு கொடுக்கணும். 4 நாள்லயா? எப்படி பண்றது? என்ன பி 15 நாள் ஒர்க்க 4 நாள்ல எப்படி முடிக்க முடியும்? நாம எல்லாரும் டெய்லி 6 மணி நேரம் மட்டும் பிரேக் எடுத்துட்டு 18 மணி நேரம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணா இந்த ஆர்டரை கண்டிப்பா முடிச்சு கொடுத்துட முடியும். நல்லா இருக்கே கதை. எம்டி சம்பாதிக்கிறதுக்கு நாம ராப்பகல கஷ்டப்படணுமா?
நாம நம்ம எம்டிக்கு சம்பாதிச்சு கொடுக்க 18 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோமேன்னு நீங்க யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நாம ஒவ்வொருத்தரும் எம்டி தான். சம்பளத்தை தாண்டி இந்த ஆர்டர்ல உங்க எல்லாருக்கும் லாபத்துல பங்கு கொடுக்க சொல்லி நான் நம்ம எம்டி கிட்ட பேசியிருக்கேன். என்ன அபி சொல்ற? லாபத்துல பங்கா? ஆமா. எவ்வளவு அபி வரும்? எம்டிக்கு 60%, உங்களுக்கு 40%. அபி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. சொல்றேன். எம்டி மேடம் எடுத்திருக்கிற ஆர்டரோட ப்ராஃபிட் வேல்யூ 10 கோடி. அதுல 6 கோடி எம்டிக்கு, மீதி 4 கோடி உங்க எல்லாருக்குமே. அஞ்சு மாசத்துல சம்பாதிக்கிற பணம் 4 நாள்ல உங்க எல்லாருக்கும் கிடைக்க போகுது. இங்க எல்லாருக்கும் சேர்த்து 4 கோடி ரூபாய் தர போறாங்களா? ஆமா. நம்ம கம்பெனி ஸ்டாஃப் நீங்க மொத்தமா 40 பேர் இருக்கீங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வந்த உடனே எம்டி இம்ப்ரெஸ் பண்ணா, இப்போ லாபத்துல பங்கு தரேன்னு சொல்லி ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டா, இப்படியே போனா நம்ம மடிக்கு ஆபத்தாயிடுமே. மேடம், நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நடக்கிற விஷயமா? அரசியல்வாதிங்க கொடுக்கிற தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு. முடியாத விஷயத்த சொல்லி தேவையில்லாம ஸ்டாஃப் எல்லாரையும் டைவர்ட் பண்ணாதீங்க. ஏன் முடியாது மேனேஜர் சார்? எப்படி மேடம் முடியும்? நீங்களே பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கு, குழந்தைங்க இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு டெய்லி 18 மணி நேரம் இங்க ஒர்க் பண்ணுவாங்களா? உங்க ஐடியா படி ஒரு நாள் கூட யாரும் இங்க வேலை செய்ய முடியாது. மேனேஜர் சார், அத நீங்க சொல்லாதீங்க. வேலை செய்ய போறது ஸ்டாஃப்ஸ், அவங்க சொல்லட்டும். நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்காம தான் எம்டி கிட்ட ஓகே சொல்லியிருக்கேன். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் அப்படி சொன்னேன். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். நம்ம மேனேஜர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு போக முடியாது, உங்களோட தனிப்பட்ட எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஆனா நீங்க இந்த கஷ்டத்தை ஏத்துக்கிட்டா அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதுக்கு நான் பொறுப்பு. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு வேலை செய்ய விருப்பமா இல்லையா? எனக்கு ஓகே அபி. பதினெட்டு மணி நேரம் வேலை செய்யறது கஷ்டம் தான் மேடம். அதை விட பெத்த புள்ளைய படிக்க வைக்க பணம் இல்லாம இருக்கிறது தான் கஷ்டம் மேடம். நீங்க வேலை செஞ்சா அந்த பணத்தை தரேன்னு சொல்லும்போது நாங்க ஏன் மேடம் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்ல போறோம்? கண்டிப்பா வேலை செய்யறோம் மேடம். என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் மேடம். கல்யாணத்துக்கு பணம் இல்லாம பணத்தை புரட்டுறதுக்கு கடன் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க வேலை செஞ்சா பணம் தரேன்னு சொல்றீங்க. ஏன் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் வேலை செய்ய மாட்டேனா? கண்டிப்பா வேலை செய்யறேன் மேடம். ஆமா மேடம், நீங்க எங்க கஷ்டம் போக ஒரு சரியான வழியை காட்டிருக்கீங்க. தொழிலாளியா இருந்த எங்களை ஒரே நாள்ல முதலாளியாக்கி லாபமும் தரேன்னு சொல்லும் போது நாங்க வேலை செய்ய மாட்டோமா? கண்டிப்பா வேலை செய்யறோம் மேடம். ஆமா மேடம், நாங்க கண்டிப்பா வேலை செய்யறோம் மேடம். ஆமா மேடம். வெறித்தனமா வேலை செஞ்சு இந்த ஆர்டரை நாங்க கண்டிப்பா முடிச்சு கொடுக்கறோம். ஆமா மேடம், செய்யறோம் மேடம். சரி, எம்டி கால் பண்றாங்க, நான் பேசிட்டு வரேன். அபி, அந்த கம்பெனில பேசிட்டேன். ஆர்டர் தரேன்னு சொல்லிட்டாங்க. நான் டிசைன் எல்லாம் மெயில் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நம்ம ஸ்டாஃப்ஸ் எப்படி ஒத்துக்க வைக்க போறேன்னு தான் எனக்கு தெரியல. ஒத்துக்கிட்டாங்க. என்ன சொல்றீங்க அபி? ஒத்துக்க வச்சிட்டீங்களா? ஆமா பூர்ணா, நீங்க உடனே ஆர்டர் டீடைல்ஸ் எனக்கு மெயில் பண்ணுங்க. வர்க்க உடனே ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே ஓகே, நான் டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க வர்க்க பாருங்க. Thank you. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? அந்த அபி கம்பெனியை அவ பக்கம் கொண்டு போயிட்டா.
இப்படியே போனா நம்ம 2 பேரும் சீக்கிரமே டம்மி பீஸ் ஆயிடுவோம் போலயே. நான் ராஜா மாதிரி இருந்த இந்த இடத்துக்கு இன்னொரு ஆளை வரவே விட மாட்டேன். அபி எடுத்த இந்த ஆர்டரை வச்சே அபி இந்த கம்பெனியை விட்டு விரட்டி அடிக்கிறேன் பாரு. ஆனா எப்படி சார்? பொறுத்திருந்து பாரு.